ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது என்ன தரும் சந்திர திசை. இதுதான் தலைப்பு. சந்திரன் தாய் காரக கிரகம், 10 வருடம் தசா வருடம் கொண்ட ஒரு கிரகம், பூமிக்கு துணைக்கோள். இவர் சூரிய மண்டலத்தில் இருந்தாலும் கூட அவர் பூமிக்குன்னு படைக்கப்பட்ட ஒரு கிரகம். பூமியை மட்டுமே சுற்றி வருவார், பூமியோடு சேர்ந்து சூரியனையும் சுற்றுவார். அமாவாசை பௌர்ணமி என்கின்ற 2 மாறுபாடான நிலைகள் கொண்ட ஒரு கிரகம். அதீத ஒளி பெறக்கூடிய பௌர்ணமியில் அவர் குருவை மிஞ்சிய சுபராக இருப்பார். அதீத அமாவாசை நிலையில் பார்த்தீங்கன்னா சனியை விட மோசமான பாவியாகவும் இருப்பார். இந்த சந்திரமகா திசை மேசம் முதல் மீனம் வரைக்குமான 12 லக்னக்காரங்களுக்கும் எந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம், அவருக்கு உச்ச வீடு ரிஷபம், மூலத்திரிகோண வீடும் அதுவே தான். ஒரு மேச லக்ன ஜாதகருக்கு லக்னாதிபதியான செவ்வாய்க்கு சந்திரன் அதிநட்பு கிரகம். அப்போ சந்திர திசை இவங்க ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திசையாகும். இதில் 4ஆம் இடத்திற்கு அவர் ஆதிபத்தியம் பெறதுனால வீடு, வாகனம், தாய் சுகம், தன் சுகம், உடல் வலு, பதவி, பட்டம், பொருளாதார முன்னேற்றங்கிற மாதிரியான நிறைய நல்ல பலன்களை சந்திரன் கெட்டு போகாத நிலையில் மேச லக்னக்காரங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. ஒருவேளை சந்திரன் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட சந்திர திசை மேச லக்னக்காரங்களுக்கு கெடுதல் செய்யாது. ஒன்று அதீத நன்மை தரும், இல்லைன்னா ஒன்றுமே தராமல் சும்மாவாது இருக்குமே ஒழிய மோசமான பலன்கள் அப்படிங்கிறத சந்திர திசையில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சரினா உங்களுக்கு 4ஆம் இடம் மற்றும் உச்ச வீடுங்கிறது 2ஆம் இடங்கிறனால பொருளாதார வளர்ச்சிக்கு மேச லக்கண ஜாதகர்களுக்கு சந்திர திசை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ரிஷப லக்கணத்தை சேர்ந்த சுக்கிரனுக்கு சந்திரன் அவ்வளோ ஒன்றும் நண்பர் இல்லை. இது மாமியார் மருமக குடிமிப்பிடி சண்டைங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு தான். தவிர ஆதிபத்திய விசேஷங்கிறது இவருக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. 3ஆம் இடம்ங்கிற ஒரு ஆதிபத்தியம் மட்டும்தான் இருக்குங்கிறனால சந்திரமகா திசையை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்கண ஜாதகர்களுக்கு கலப்பு பலன்களாக தான் இருக்கும். நல்லதும் இருக்கும், கெடுதலும் இருக்கும். ஒரு விதத்தில் ஸ்திர லக்கணங்களுக்கு மாரகஸ்தானமாக வரக்கூடியது 3ஆம் இடம். 3, 8 மாரகஸ்தானமாக வரும். அப்படி அந்த அடிப்படையில் சந்திரன் கெட்டிருந்தால் கடுமையான மன உளைச்சலை தருவதற்கும் தயங்க மாட்டார். சகோதர வழி சிக்கல்கள், சகோதரர்களால் பாதிக்கப்படுவது, உடன் பிறந்தவர்களால் தொல்லைகள் அனுபவிப்பது, நண்பர்களால் தொல்லைகள், ஒப்பந்தங்களால் பிரச்சனைகள் போன்றவற்றை தரக்கூடிய சந்திரன் லக்கணத்தில் உச்ச வலிமையும் பெறுவாருங்கிறதுனால தாயாராலும் நிறைய சிக்கலை அனுபவிக்கக்கூடிய விதி இவங்களுக்கு சந்திர திசை வந்தால் கொடுக்கும். ஸோ சந்திரன்கிறது இவங்களுக்கு இருக்கிற இடத்தை பொறுத்து 50-50 சாய்ஸில் தான் வேலை செய்யும். மிதுன லக்ன ஜாதகரான புதனுக்கு சந்திரன் அங்கேயும் நட்பு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சந்திரனுக்கு புதன் நட்பாக தான் எடுப்பார். ஆனால் புதன் சந்திரனை பகையாக எடுப்பார். அம்மாவை பகையாக நினைக்கக்கூடிய அமைப்பு புதனுக்கு உண்டு. தன் மகனாச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு சந்திரனுக்கு உண்டு. இதில் தனஸ்தானத்துக்கு அதிபதியாக அவர் அவரே விரயஸ்தானத்தில் உச்சமும் மூலத்திரிகோண வலுவும் பெறுவாருங்கனால இவர்களுக்கும் சந்திரமகா திசைங்கிறது பெரிய நன்மைகளை தரக்கூடிய திசையாக இருக்காது. நார்மலாகவே எவ்வளோ வந்தாலும் அதை காலி பண்ணிடக்கூடிய அமைப்பு மிதுனத்திற்கு உண்டு. அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பாதியில் கொடுத்து மறுபாதியில் அதை விட மோசமாக கெடுத்து அப்படிங்கிற மாதிரி 2 விதமான கலப்பு பலன்களையும் செய்துவிடக்கூடிய தன்மை கொண்டவராக இருப்பார். கடகலக்கண ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் லக்னாதிபதி. ஸோ இவங்க ரொம்ப ஆர்வமாக சந்திர திசையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு சூட்சமமான விஷயம் என்னென்னா லாபஸ்தானத்தில் ஒரு உச்சமும் அடைவாருங்கிறது ஒரு அமைப்பு. ப்ளஸ் சந்திர திசைக்கு முன்னாடி நடந்த சூரியனும் இவங்களுக்கு நல்லவர், அடுத்து சந்திரனும் நல்லவர், பின்னாடியே வரக்கூடிய செவ்வாயும் நல்லவருங்கிற அடிப்படையில் சந்திரமகா திசை கடக லக்னத்திற்கு ஒரு கொடுத்து வைத்த அமைப்பினே சொல்லலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். எத்தகைய சூழ்நிலையும் ஜாதகரை லாப நோக்கம் கருதி செயல்பட தூண்டுவார். மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதனாலேயே வாழ்க்கையில் நல்ல உயரத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக அடையக்கூடிய விதிங்கிறது இந்த இதுக்கு இருக்கும். சிம்ம லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய விசேஷங்கிறது சந்திரனுக்கு கிடையாது, விரைய ஆதிபத்தியம். ஆனால் அதே நேரத்தில் அவர் 10ஆம் இடத்துல உச்சமும் பெறுவாருங்கிற அடிப்படையில் சந்திர திசை கலப்பு பலன்களை தரும். சூரியன் லக்னாதிபதி, சந்திரன் விரையாதிபதி, 10ல் உச்சம்ங்கிறனால புதிய தொழில் முயற்சி, வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது, சொத்து சேர்ப்பது, பதவி பட்டத்திற்காக செலவழிப்பது, உயர்கல்வி படிக்கிறதுங்கிற மாதிரி நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் கொஞ்சம் விரயமும் இருக்குங்கிறதுனால 80% நல்ல பலனும் ஒரு 20% விரய பலன்களும் சிம்ம லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் கொடுப்பார். சந்திர திசை இவங்களுக்கு ஒரு மாதிரி யோக திசை தான். ஏன்னா
அதுக்கு முன்னாடி நடந்த சூரியன், அதுக்கப்புறம் வர சந்திரன், அதுக்கடுத்து வர செவ்வாய், எல்லாமே வரிசையாக யோக திசைகள் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல மிதுன லக்னத்துக்கு சொன்ன மாதிரியே தான் புதன் சந்திரனை எதிரியாக கருதுவார், சந்திரன் புதனை நட்பாக இருப்பார். ஆனால் இது ஒரு உபஜயஸ்தானமாக 11ஆம் வீடாக வரும். 11ஆம் இடத்தின் ஆட்சிநாதனாகவும் 9ஆம் இடத்தின் உச்சநாதனாகவும் கன்னி லக்னக்காரங்களுக்கு சந்திரன் வருவார். அப்போ மிதுன லக்ன அளவுக்கு கன்னி லக்னத்துக்கு சந்திர திசை அவ்வளோ மோசமாக இருக்காது. காரணம் என்னென்னா ஆதிபத்திய விசேஷங்கள் தான். எப்போவுமே ஒரு வீட்டின் தன்மைகளைத்தான் ஒரு கிரகத்தால் கொடுக்க முடியும். சந்திரன் லாபாதிபதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் பாக்கியஸ்தானத்தில் உச்சமும் அடைகிறாருங்கனால மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர திசை நடப்புக்கு, கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர திசை நடப்புக்கு வந்துச்சுன்னா லாப மேன்மைகள் நிச்சயமாக இருக்கும். மிதுனத்திற்கு இருக்கிற மாதிரி 50-50 சாய்ஸ் விரயம் அப்படிங்கிறது இல்லாமல் கன்னிக்கு இவர் கொஞ்சம் கூடுதலான நற்பலன்களே தருவாருங்கனால சந்திர திசையை இவர்கள் சிம்மலக்கணம் போலவே எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் 11ஆம் இடம்ங்கிறது ஒரு விதத்தில் 7-11ங்கிற மாரகஸ்தானத்தை தூண்டிவிடும் அமைப்புங்கிறதுனால பேராசை பெருநஷ்டங்கிற விதியும் கன்னிக்கு உண்டாகும். ஏன்னா சந்திரனுக்கு அடுத்து பின்னாடியே வரப்போகிறவர் செவ்வாய், அட்டமாதிபதி. அதனால் சந்திர திசையில் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும். 70% நல்லது, ஒரு 30% மோசமான விளைவுகள் இருக்கும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இரட்டை மனோநிலை கொண்டவராக இருப்பார். அவர் 10ஆம் அதிபதியாக 8ல் உச்சம் அப்படிங்கிற நிலையை அடையிறதுனால தொழில்முறை வளர்ச்சி முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். இதில் அவர் தேய்பிறை சந்திரனாக இருந்தார்னா லாபம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சூட்சமாக எடுத்துக்கலாம் சந்திரமகா தசையில். துலா லக்னத்துக்கு உண்டான சுக்கிரனுக்கு சந்திரன் ஆகாத கிரகமாக இருந்தாலும் கூட ஆதிபத்தியம் என்பது நல்ல விதிங்கிறதுனால ரகசிய நடவடிக்கைகள், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் முதலீடு செய்வது, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்களில் வெற்றி அடைவது, நீண்ட தூர பிரயாணத்தில் ஆதாயம், விவசாயம், கால்நடைகள்னு சந்திரன் தரக்கூடிய தொழில்களில் வளர்ச்சி, வட்டி தொழிலில் லாபம், முன்னேற்றம், ஃபைனான்ஸ் ரீதியானது, சிட் ஃபண்ட்ஸ் பிடிக்கிறதுன்னு நிறைய நல்ல பலன்கள் துலா லக்னத்துக்கு சந்திர திசையில் எதிர்பார்க்கலாம். அதனால் அவர்களுக்கு சந்திர திசை 80-20ங்கிற மாதிரி போகும். இதில் 8ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெறுவாருங்கனால சில கண்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். விருச்சிக லக்னத்திற்கு பாதகாதிபதின்ற ஒரு ஆதிபத்தியத்தை பெற்றாலும் இவரே பாக்கியாதிபதிங்கிறனால இவர்கள் சூரிய சந்திர செவ்வாய் திசையை ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய லக்னக்காரர்கள்ங்கிறதுனாலையும் சந்திர திசை உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். பாக்கியம், முன்னேற்றம், நல்ல வாழ்க்கை துணை, கூட்டு தொழில் ஆதாயம், அதனால் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி, அதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள்னு நிறையா ப்ளஸ் பாயிண்ட்டு நல்ல விஷயங்களை இவங்க எடுத்துக்க முடியும். ஸோ சந்திர திசையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அது ஒரு யோக திசை தான். கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு 5% இருக்கும், அவ்வளோ. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் குருவுக்கு அதிமித்திரர், நண்பர் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அட்டமாதிபதி, ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர், 6ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவங்கனால சந்திர திசையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தால், வெளி மாநிலங்களில் இருந்தால் ஒரு மாதிரி பலனும், உள்ளூரில் இருந்தால் வேற மாதிரி பலனும் நடக்கும். இது எங்கே இருக்கிறாங்க இந்த தனுசு லக்னக்காரங்கிறத பொறுத்து சந்திர திசையினுடைய பலன்களில் மாறுபாடு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுறது, நல்ல வேலை கிடைப்பது, கடன் கிடைப்பது, நோயின் எதிரி இவைகளையும் சந்திக்கும் விதிகள் உண்டாகிறதுங்கிற மாதிரி கலப்பு பலனாகவே இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற தனுசு லக்னக்காரங்களுக்கு சந்திர திசை 90% நல்லாயிருக்கும். வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு 75% நல்லாயிருக்கும். லோக்கல்லே பிறந்த ஊர்லேயே இருக்கிறவங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். இதுதான் அது டிஃபரன்ஸ் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் டிஃபரன்ஸுங்கிறது மாதிரி சொல்லலாம். இப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்திற்கு 50-50 சாய்ஸ்க்கு உண்டானவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மகர லக்ன ஜாதகத்திற்கு 7ஆம் ஆதிபத்தியத்தை பெற்று 5ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால திருமணம், சுபகாரியம், கூட்டுத் தொழில், முன்னேற்றம் போன்றவற்றை தரக்கூடிய தகுதி சந்திரனுக்கு உண்டுனாலும் கூட சனிக்கு சந்திரன் கொஞ்சம் ஆகாத ஆளுங்கிறனால அவசரமாக எதையாவது பண்ணி வச்சுவிட்டு பின்னாடி ரொம்ப வருத்தப்படக்கூடிய விதிகளை கொடுப்பார். வேகமான கல்யாணம், கல்யாண மண்டபத்துக்கு கல்யாணத்துக்காக போன ஒரு பையனை பிடிச்சி டபால்னு உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் இந்த சந்திரன் தான். மாப்பிள்ளை திடீர்னு நான் பொண்ணுக்கு தாலி கட்ட மாட்டேன், கேட்ட போனால் அவங்க கொடுக்கலன்னு சொல்லி தகராறு பண்ணிகிட்டு இருப்பாங்க. சொந்தத்தில் ஒரு பையன் இருப்பான், கல்யாணத்துக்கு போகணுன்னு டபால் நீ தட்டுறா தாலி அப்படின்னு சொல்லி உடனே கட்டி தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். திடீர்னு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை மகர லக்னத்திற்கு அதிகமாக தரக்கூடியவர் சந்திரன். ஏன்னா சந்திரன் ரொம்ப வேகமான கிரகம், மகர லக்னம் ரொம்ப நிதானமான லக்னம். இந்த ரெண்டுக்கும் மிக்சிங் ஆகும்போது 7 ஒரு மாரகாதிபத்தியத்தையும் சந்திரன் பெறுவார். 5ஆம் இடத்துல உச்சங்கிற வலிமையும் பெறக்கூடியவருங்கிறனால திடீர் கல்யாணம், திடீர் தொழில், திடீர் பிரயாணம், திடீர்னு குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே சந்திரன் கொடுப்பார். கலப்பு பலன் தரக்கூடியவர் தாங்கிறதுனால முன்னும் பின்னுமான பலன்களாகவே இருக்கும். 50-50 தான் எதிர்பார்க்க முடியும். கும்பலக்கணத்துக்கு சந்திரன் ஆகவே ஆகாது. இவர் வரக்கூடாதுன்னு தான் கடவுளை வேண்டிக்கணும். அப்படியே ஒரு வேளை வந்தால் 3, 6, 10, 11ங்கிற ஸ்தானங்கள் இருக்கணும். இதில் 6ஆம் இடத்துல அவர் இருக்கும்போது ஆட்சி வலுவும் பெறுவாருங்கனால வச்சு செஞ்சு விட்ருவார். அப்போ 3,
மற்றும் 10, 11 இந்த இடத்துல சந்திரன் இருந்தால் மட்டும் தப்பிச்சுக்குவாங்க. இப்போ கும்பலக்கணமாகி மேஷ ராசியாவோ விருச்சிக ராசியாகவோ அல்லது தனுசு ராசியாவோ இருந்தால் சந்திரதிசை பிரச்சனை இல்லை. மற்றபடி எங்கிருந்தாலும் இருக்கும் இடத்தை கொண்டு 6ஆம் இடத்தை வளர்த்து விட்டு போயிடுவார் சந்திரன். அதனால் கும்பலக்கணத்துக்கு சந்திர திசைங்கிறது நோ யூஸ் தான். கிட்டத்தட்ட 90% கெடுதலை தான் தரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கும். எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை 6ஆம் வீடாக மாற்றி விட்டு போயிடுவார். இப்போ 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார் கும்பலக்கணம், சந்திரதசை வருதா வாழ்க்கை துணையை பிரித்து விட்டு குடும்ப வாழ்க்கையில் சிக்கலை தந்து கூட்டு தொழிலில் லாசம் தந்து சமுதாயத்துக்கும் ஜாதகருக்குமான உறவு நிலையவே கெடுத்து குடிச்சவர் பண்ணி விட்டுருவார். அந்த மாதிரி ஒவ்வொரு வீடுக்கும் வரும். மீனலக்கண ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நல்லவர், 5ஆம் வீட்டின் அதிபதி. ஆனால் அதே நேரத்தில் இவர் 10ஆம் இடத்துக்கு அட்டமாதிபதிங்கிறதுனால 80-20 அப்படிங்கிற மாதிரி சந்திரதசை செயல்படும். உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3இல் உச்சம் பெறதுனால நிறைய முயற்சிகள், அதனால் வெற்றிகள், அதனால் பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே கொடுத்துக்கிட்டே நடுவுலேயே கொஞ்சம் கோளாறும் பண்ணக்கூடிய தன்மை கொண்டவர். 10ஆம் இடத்துக்கு அட்டமாதிபதிங்கிற அந்த விதியின்படி தொழிலில் சில தேக்கங்கள், வேலையில் மாற்றம், வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர் ஏற்படுறதுங்கிற விதியையும் மீனலக்கணக்காரங்க நிறைய பேர் சந்திர திசையில் அனுபவிப்பாங்க. மொத்தத்தில் 12 லக்னங்களுக்கும் சந்திரன் ஆகாதவர், மோசமானவர் அப்படிங்கிற விதிகளை தரும்போது பார்த்தோம்னா கும்ப லக்னத்துக்கு முதல் தரமான நெகட்டிவ் இருக்கும். தனுசு லக்னத்துக்கு இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்கும். ரிஷப லக்னத்துக்கும் இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்கும். மற்ற லக்னங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் எடுத்துக்கணும். உங்கள் ஜாதகத்தில் சந்திர திசை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.